அஸ்ஸலாமு அலைக்கும். சுவாமிநாதன் என்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர் சார்பாக இந்த கேள்வியை கேட்கிறேன். அவர் தகவல் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்றவர். அவரது கேள்வி: இஸ்லாமிய உலகம் விமர்சனங்களுக்கு ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறது? சல்மான் ருஷ்டி அல்லது ஐரோப்பிய கேலிச்சித்திர ஓவியர்களுக்கு ஏன் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன? இன்னும் சரியாகச் சொன்னால், இந்த பத்வா கலாச்சாரம் ஏன்? இதற்கு எதிர்வினையாற்ற இன்னும் சிறந்த வழி இல்லையா? சகோதரி ஒரு நல்ல கேள்வியை கேட்டுள்ளார். ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் சார்பாக, ஏன் முஸ்லிம்கள் விமர்சனர்களுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? குறிப்பாக சல்மான் ருஷ்டியை எடுத்துக்காட்டாக கொண்டு விமர்சனர்களுக்கு ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? சகோதரி, ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சிகளை கொண்டவர்தான். உலகில் உணர்ச்சி வசப்படாத ஒரு மனிதனை கூட உங்களால் காட்ட முடியாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்ச்சியின் அளவு மாறுபடும். உணர்ச்சிகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். சில விஷயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள், சிலவற்றில் மாட்டீர்கள். ஆகவே எல்லோரின் நிலைகளும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. முஸ்லிம்களை பொறுத்தவரை, நாங்கள் எங்கள் படைப்பாளனான அல்லாஹ்வையும் எங்கள் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அவர் ஒரு முழுமையான முஸ்லிம் ஆக முடியாது தன் உயிரை விடவும் அதிகமாக அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்காதவரை. தன் உயிரை விடவும் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மேலாக கருத வேண்டும். இப்போது நாம் மனிதனை பகுப்பாய்வு செய்தால், பொதுவாக மனிதர்கள் தங்கள் குழந்தைகளை அதிகம் நேசிப்பார்கள். குரங்குகளை வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. குரங்குகளுக்கு தங்கள் குட்டிகளின் மீது நிறைய அன்பு இருக்கும். ஒரு குரங்கு கிணற்றுக்குள் விடப்பட்டது தன் குட்டியுடன், மற்றும் தண்ணீர் ஊற்றப்பட்டது. கிணற்றில் நீர்மட்டம் உயர்ந்த போது அந்த குரங்கு தன் குட்டியை தன் கைகளில் தூக்கி உயரை பிடித்தது. நீர்மட்டம் இன்னும் உயர்ந்த போது தன் குட்டியை காப்பாற்ற தன்னால் முடியாது என்று தெரிந்தவுடன் குட்டியை விட்டுவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள குதித்து வெளியேறியது. அதாவது குட்டியை நேசித்தாலும் தன் உயிரென்று வரும்போது அதையே மேலாக கருதியது. ஏனெனில் அந்த குரங்கால் குட்டியுடன் சேர்த்து குதிக்க முடியவில்லை. வெறுமனே ஒரு பரிசோதனை. அதேபோல் மக்கள் தங்களுடைய குழந்தைகளை நேசிப்பது போல அவர்கள் தங்களுடைய உயிரையும் நேசிக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை, நாங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் எங்கள் உயிரை விடவும் மேலாக நேசிக்கிறோம். உதாரணமாக, நீங்கள் என்னை திட்டினால் நான் அதை பெரிதாக பொருட்படுத்த மாட்டேன். வருத்தப்படுவேன், ஆனால் விட்டுவிடுவேன். அது எனக்கு பிடிக்காது, ஆனால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். பரவாயில்லை என்று விட்டுவிடுவேன். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வையோ அவனது தூதரையோ இழிவாக பேசினால் அது எனக்கு பெரிய வலியை தரும். இது வெறும் உணர்ச்சி வசப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஆகவே முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மிகவும் நெருக்கமானவர்கள். எங்கள் பிள்ளைகள், மனைவி, கணவன், ஏன் எங்கள் உயிரை விடவும் அவர்கள் தான் எங்களுக்கு நெருக்கமானவர்கள். எனவே அங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய கேள்வியை இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள்: முஸ்லிம்கள் ஏன் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் இந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்று. நீங்கள் எனக்கு ஒரு மனிதனை காட்டுங்கள். யாராவது ஒரு மனிதனின் தாயாரை பழித்து பேசினால், தாயை ஏசினால் அவனுக்கு கோபம் வருமா? வராதா? அவன் கோபப்படுவான். தாயின் பெயரை சொல்லி ஏசினால் அவர்கள் கோபப்படுகிறார்கள். நாங்கள் எங்கள் அல்லாஹ்வையும் எங்கள் தூதரையும் எங்கள் தாயை விடவும் அதிகமாக நேசிக்கிறோம். எனவே இந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். ஆகவே சல்மான் ருஷ்டி என்பவர் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்துவிட்டு இந்த அவதூறுகளை புகுத்திய போது, அவர் ஒரு புத்தகத்தை எழுதி தவறான முறையில் விமர்சனம் செய்த போது, அதுவும் வெறும் உங்களுக்கு தெரியும், வெறும் பணத்திற்காக மட்டுமே இதை செய்தார். அதுதான் முஸ்லிம்கள் எதிர்ப்பதற்கு காரணம். இதைவிட சிறந்த வழிகள் எதுவும் இல்லையா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எதிர்ப்பு தெரிவிக்க பல வழிகள் உள்ளன. முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து வழிகளும் சரி என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பல நேரங்களில் அவர்கள் சொத்துக்களை நாசப்படுத்தினார்கள். அது முற்றிலும் தவறு. அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனால் அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஏனென்றால் அது எங்களை படைத்த அல்லாஹ்வோடும் அவன் தூதரோடும் தொடர்புடைய விஷயம். ஆனால் நாம் வருத்தப்பட வேண்டும். ஆனால் அவர்களில் சிலர் எல்லை மீறி செயல்படுகிறார்கள். சிலர் வன்முறையான போராட்டங்களை கையில் எடுத்தார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. சிலர் அமைதியான முறையில் எதிர்த்தார்கள். அது நல்லது. எல்லாவற்றிலும் சிறந்தது என்னவென்றால் அதற்கு பதில் கொடுப்பது தான். ஒருவேளை நீங்கள் என்னுடைய மத அடிப்படை வாதம் என்பது கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையா என்ற உரையை கேட்டால், அதில் நான் முழு விவரங்களையும் கொடுத்திருக்கிறேன். சல்மான் ருஷ்டி என்ன செய்தார், அவர் எப்படி அந்த புத்தகத்தை எழுதினார், மேலும் அந்த சாத்தானின் கவிதைகள். புத்தகத்தை தடை செய்த முதல் நாடு எந்த நாடு தெரியுமா? அது நம் இந்தியா. திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பிரதமராக இருந்தார். அவர்தான் அந்த சாத்தானின் கவிதைகள் புத்தகத்தை இந்தியாவில் தடை செய்தார். அதை தடை செய்த முதல் நாடு இந்தியாதான்.
அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அறியாமையில் அவருக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போய்விட்டது. அதே சாத்தானின் கவிதைகள் புத்தகத்தில் இஸ்லாத்தின் தூதரை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் அவதூறாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அவர் சீதை மற்றும் ராமர் குறித்து கூட அவதூறாக பேசியிருக்கிறார். மக்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அதை அவர்கள் உணராமல் இருந்திருக்கலாம், அவர்கள் மேலோட்டமாக பார்த்திருக்கலாம். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், நான் பிரிட்டிஷ் அரசிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அமெரிக்க எழுத்தாளர் இருந்தார். அவர் மார்கரெட் தட்சாரின் கொள்கையை விமர்சித்து ஒரு மோசமான 4 எழுத்து வார்த்தையை பயன்படுத்தினார். மார்கரெட் தட்சாரின் கொள்கையை தந்தை, மாமா, உறவினர், அரசர் என அந்த 4 எழுத்து பயன்படுத்தியதற்காக அவர்கள் அவரை UK வரவிடாமல் தடை செய்தார்கள். ஏன்? அவர் அந்த 4 எழுத்து வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதற்காக. ஆனால் இதே சல்மான் ருஷ்டி அதே வார்த்தையை பயன்படுத்தி அதே இன்னும் மோசமான முறையில் பல முறை பிரிட்டிஷ் கொள்கைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார். மார்கரெட் தட்சாரை பற்றி அவர் என்னவென்று கூப்பிடுகிறார் தெரியுமா? தன் புத்தகத்தில் நாயின் மகன் என்று. சரி, ஒருவேளை பிரிட்டிஷ் மக்கள் மிகவும் தைரியமானவர்கள், அவர்கள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் மார்கரெட் தட்சாரின் மகனை சந்தித்து நீங்கள் சொல்லுங்கள், சல்மான் ருஷ்டி உன்னை ஒரு நாயின் மகன் என்று கூப்பிட்டார் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? உங்களை அடித்து நொறுக்கி விடுவான். எனவே உணர்திறன் என்பது எதன் மீது இருக்கிறது என்பதை பொறுத்து ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள்தான். கற்பனை செய்து பாருங்கள், அதே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு 4 எழுத்து வார்த்தையை பயன்படுத்தியதற்காக மற்றொரு அமெரிக்க எழுத்தாளரை தடை செய்தது. ஆனால் சல்மான் ருஷ்டியை அனுமதித்தது. ஏன்? என்ன காரணம்? ஏனென்றால் அவர் எங்கள் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கிறார். அவர் இஸ்லாத்தின் தூதரை அவமதித்ததால் மார்கரெட் தட்சாருக்கு பயன்படுத்திய அதே மோசமான வார்த்தையை அவர்களால் சகித்து கொள்ள முடிகிறது. எனவே இப்படித்தான் இவர்களின் கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆகவே நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், இஸ்லாத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, பேசுவதற்கான சுதந்திரம் உண்டு. ஆனால் அது எல்லையை தாண்டக்கூடாது, அது யாரையும் புண்படுத்தக்கூடாது, அது ஆதாரத்துடன் இருக்க வேண்டும். அது யாரையாவது புண்படுத்தும் போது அது தர்க்க ரீதியாகவும் ஆதாரத்தோடு இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் யாரையும் அவதூறு செய்வதையும் புறம் பேசுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதன் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் சல்மான் ருஷ்டி எங்கள் இஸ்லாமிய தூதரை அவதூறு செய்தார், ஏசினார், அதுதான் முஸ்லிம்கள் வருத்தமடைந்ததற்கும் கிளர்ந்தெழுந்ததற்கும் காரணம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் பெரும்பாலான மதங்களை நாம் பகுப்பாய்வு செய்து பார்த்தால் இறை நிந்தனைக்கான தண்டனை என்பது மிக கடுமையானது. நீங்கள் பைபிளை படித்தாலும் சரி, இந்து வேதங்களை படித்தாலும் சரி, அல்லது குரானை படித்தாலும் சரி, இதைத்தான் நாம் இறை நிந்தனையாக கருதுகிறோம். அதுதான் முஸ்லிம்கள் கோபமடைந்ததற்கும் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டதற்கும் காரணம். ஏனென்றால் அவர் எங்கள் உயிரை விட நாங்கள் அதிகமாக நேசிக்கும் ஒன்றிற்கு எதிராக பேசினார். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்.